இப்போ நம்ம காந்தாரா 2 இது காந்தாரா சாப்டர் 1 த லெஜண்ட் படத்தோட ஷார்ட்டஸ்ட் இதை பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, வில்லன் ராஜா வந்து காந்தாரா தேசத்துக்குள்ள விளையாட்டா வேட்டையாட போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத மீதி கதை. சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த படத்தோட ஹீரோக்கு அது கண்டிப்பா பொருந்தும். இந்த படத்தோட ஹீரோ அண்ட் டைரக்டர் ரிஷப் ஷெட்டி வந்து மனுஷன் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு இந்த படத்துல த்ரூ அவுட்டா சொல்லலாம். ஒரு ஹீரோவாவும் சரி, டைரக்டராவும் சரி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பா நேஷனல் அவார்ட் கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஜெயராமோட பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா நீங்க எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவர் கொடுத்த கேரக்டரை ஓகேவா பண்ணியிருக்காரு. ருக்மணி வசந்த் கியூட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து ஒரு நார்மலான கேரக்டரா தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வில்லன் குல்ஷனோட கேரக்டர் வந்து ரொம்ப புதுமையா இருக்கு. ஒரு நக்கல் பிடிச்ச ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு அவர் வந்து கரெக்டா சூட் ஆயிருக்காரு. மியூசிக் டைரக்டர் அஜினிஷோட சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன்ல அவ்வளவா எடுப்படல. ரொம்ப ஓகேவா தான் இருக்கு சாங்ஸ் எல்லாம். பட் பிஜிஎம் வந்து மிரட்டி தள்ளிட்டாரு. ஒரு புது வேர்ல்டுக்குள்ள கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த பிஜிஎம்னால தான் வந்து நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டே வந்து பயங்கரமா கிரியேட் ஆகுது.